அ டே இன் மை லைஃப் பார்க்கலாமா? அலாரமா 15 மினிட்ஸ் ஒன்ஸ் வச்சு எல்லாத்தையும் ஸ்னூஸ் பண்ணிவிட்டு இன்னும் 5 மினிட்ஸ் சொல்லி எப்படியோ லாஸ்ட் மினிட்ல எந்திரிச்சிட்டேன். இதுக்கு மேலே எந்திரிக்காமல் இருந்திருந்தா எங்கள் அம்மா என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. எப்படியோ எந்திரிச்சு நல்ல பொண்ணு மாதிரி பெட்ஷீட்லாம் மடிச்சு வச்சுட்டேன். ஆனால் இது டெய்லி பண்ணுவேன், நம்பாதீங்க, நாளைக்கு மறந்துடுவேன். அப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி அவுட்ஃபிட் இது தான், ரெகுலராக நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸும் இது தான். ரெடி ஆன அப்புறம் வீட்டில் எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். அப்போ பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிட்டாரு. போய் பார்த்தா பஸ்ஸை காணோம். நானும் வெயிட் பண்ணுறேன் அது வர மாதிரியே தெரில. இப்படியே விட்டால் சரி வராது, ஸ்ட்ரெயிட் பஸ் வரலன்னா என்ன, சரி மாறி மாறி போய் ரீச் ஆகிக்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். ஏறின பஸ்ஸும் ஒரே கூட்டம். நான் போக 1.5 மணி நேரம் ஆகும் நார்மலாகவே. வேறு வழியில் போய் தானே ஆகணும்னு காலேஜ்க்கு எப்படியோ போயிட்டேன். இன்றைக்கி போனால் அங்கே ஒர்க் ஷாப், வேறு இடத்துக்கு போகணும். அங்கேருந்து என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப நல்ல மனசுங்க. போகும்போது அவள் என்னை பிக் பண்ணிட்டு போயிட்டா. ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஒர்க் ஷாப்புக்கும் போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா காலேஜ் மாதிரியே இல்லை, மியூசியம் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அமைதி. ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்தாங்க, அதுவும் காஃபி. நான் டீ லவர், என்ன பண்ணுறது, நான் ₹500 பே பண்ணியிருக்கேன். சரி எப்படியோ குடிச்சிட்டேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட திரும்ப கிளம்பிட்டேன். பஸ் ஸ்டாப் போனால் அங்கே நான் போகிற பஸ் என் கண்ணு முன்னாடியே போயிடுச்சு. கடவுளே, மறுபடியும் முதல்ல இருந்தான்னு ஆயிடுச்சு. எப்படியோ வீட்டில் ரீச் ஆகும்போது மணி 7:30. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பார்த்தா எங்கள் அம்மா வெண்டைக்காயில் மசாலாலாம் போட்டு சூப்பராக ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டேன். அப்புறம் வழக்கம் போல் மாடிக்கு போயிட்டேன். என் டே எவ்வளோ மோசமாக இருந்தாலும் எங்கள் வீட்டு மாடிக்கு போயிட்டு அந்த ஈரக்காற்றுல அமைதியாக தனியாக சத்தமே எல்லாமே இருக்கும்போது அது ஒரு தனி மன நிம்மதி கிடைக்கும். உங்களோட டே எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய், நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம்.